கிறிஸ்தவ உலகில் தங்க வாய்மை கொண்ட போதகர் என்று புகழப்பட்டவர் செயின்ட் ஜான் கிறிசோஸ்டாம். கிபி 347 ஆண்டியோகியாவில் பிறந்த அவர் சிறுவயதிலிருந்தே அறிவு, ஞானம், பேச்சுத்திறம் ஆகியவற்றில் வித்தியாசமாக பிரகாசித்தார். உலக புகழையும் பதவியையும் துரத்தாமல் தேவன் கொடுத்த அழைப்புக்காக தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணிக்க முடிவு செய்தார். அதற்காக அவர் மலையிலுள்ள துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஜெபத்தில், நோன்பில், வேதத்திலான ஆழமான தியானத்தில் பல ஆண்டுகள் பயிற்சி பெற்றார். இந்த அனுபவம் அவரது உள்ளத்தை முழுவதும் மாற்றி தேவனின் குரலை தெளிவாக கேட்கும் ஒரு பரிசுத்தமான ஊழியராக அவரை தயார் செய்தது. பின்னர் ஆசாரியராக நியமிக்கப்பட்ட போது அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மக்களின் இதயத்தில் ஒரு தீப்பொறி போல விழுந்தது. பாவத்தை நேராக கண்டித்தும், மனந்திரும்பலை அழுத்தமாக அழைத்தும், ஏழைகளுக்கான அன்பை துணிவாக போதித்தும் அவர் மக்களின் வாழ்க்கையை மாற்றினார். இதன் காரணமாகவே அவர் கிறிஸ்தவ வரலாற்றில் காலத்தால் அழியாத சிறந்த போதகராக உயர்ந்தார். கண்டாந்தினோபிளின் ஆர்ச்சு பிஷப்பாக ஆன பின்பும் அதிகாரத்தையும் மனிதர்களின் அபியாசத்தையும் பயப்படாமல் ஊழல், அநியாயம், தவறான நடத்தை எதையும் சத்தியத்தின் ஒளியில் கண்டித்தார். இதனால் அவரை எதிர்த்தவர்கள் அதிகமானார்கள். 2 முறை துரத்தப்பட்டார். கடினமான தூர பயணங்களில் உடல் பலவீனமடைந்த போதிலும் அவர் நின்ற நிலை ஒரே ஒன்று: சத்தியம் ஒருபோதும் மௌனமாக இருக்கக்கூடாது. கிபி 407 தனது இறுதி மூச்சில் கூட அவர் சொன்ன வார்த்தைகள், எல்லாவற்றிற்கும் தேவனுக்கே மகிமை. அந்த வார்த்தை இன்று வரை அவரது வாழ்க்கையின் அடையாளமாக ஒலிக்கிறது. அவரது சத்தமான சத்திய குரலும் பரிசுத்தத்தை அழைக்கும் போதனைகளும் உலகம் முழுவதும் எண்ணற்ற விசுவாசிகளின் மனதையும் சபைகளையும் இன்னும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றன.